இந்தா. இவளால ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி விக்ரம், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. இவ யார் என்னன்னு விசாரிச்சு சொல்றேன். ஓகே. அப்புறம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம், இது நமக்குள்ளே இருக்கட்டும். கண்டிப்பா விக்ரம், நான் விசாரிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன். ஓகே சரியா? தேங்க்ஸ். பாய். ஸ்ரீஜா, என்னாச்சு? அதுக்குள்ள வந்துட்ட? எல்லாம் அந்த விக்ரம் பண்ண வேலையாலதான். என்னாச்சு? விக்ரம், ஸ்ரீஜா ரெஸ்ட் ரூம் போனா இன்னும் வரல. அவளை கூட்டிட்டு போக வேணாமா? அவ இந்நேரம் பயத்துல வீட்டுக்கே ஓடி போயிருப்பா. வேணும்னா ப்ரூஃப் பண்ணி கட்டட்டுமா? இரு. சொல்லுப்பா, என்னப்பா? பாட்டி, நானும் ஸ்ரீஜாவும் ரெஸ்டாரண்ட் வந்தோம். வந்த இடத்துல ஸ்ரீஜா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னா, போனவ இன்னும் ஆளையே காணோம் பாட்டி. ஒருவேளை அங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்னு பாருங்களேன். ஏயா, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்குள்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. ரெஸ்ட் ரூம் போறதா சொன்னா, ஆனா என்ன எதுன்னு தெரியல, அதான். இரு, ஒரு நிமிஷம் பாக்குறேன். என்ன? சரி பாட்டி. இப்ப பாரு, பாட்டி பார்த்துட்டு ஸ்ரீஜா இங்கதான் இருக்கான்னு போன் பண்ணுவாங்க பாரு. சொல்லு ஸ்ரீஜா, என்னாச்சு? விக்ரம் நம்ம நினைச்சதை விட பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸ்ரீஜா, நீ இங்க வந்துட்டியா? உன்னை காணோன்னு விக்ரம் எனக்கு போன் பண்றான். அதுக்குள்ள விக்ரம் இங்க போன் பண்ணிட்டானா? ஏமா விக்ரம் கிட்ட சொல்லாம கிளம்பி வந்துட்ட? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அது வந்து பாட்டி, சொல்லு ஸ்ரீஜா, அம்மா கேக்குறாங்கல்ல. அது ஒண்ணு இல்லம்மா, ஸ்ரீஜா அங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. போன இடத்துல ஆணி மாட்டி பாவம் அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. ஓ. விக்ரம் கிட்டயும் சொல்லாம வெளியில வரத்துக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாமா. எங்க திரும்ப? திரும்ப ஸ்ரீஜா பாருங்க. பாருங்கம்மா எப்படி கிழிஞ்சிருக்குன்னு. இதோட எப்படி விக்ரம் கூட இருக்க முடியும்? சரி,
அம்மா நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. ஏதோ பெரிய ப்ராப்ளமோன்னு பயந்துட்டேன் நான் போய் சொல்லிடுறேன். சரி. பாட்டி தான். சொல்லுங்க பாட்டி. விக்ரம், ஸ்ரீஜா இங்க வந்துட்டாப்பா. அவ ட்ரெஸ் ஏதோ கிழிஞ்சிருக்கு, அத உங்ககிட்ட சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு வந்துட்டாப்பா. சரி பாட்டி. சரி நானும் வந்துறேன். சரிப்பா, வைக்கட்டா? சொன்னல, அவ அங்கதான் இருக்கா. வா போலாம். சொல்லு ஸ்ரீஜா, என்னதான் ஆச்சு? அந்த விக்ரம்க்கு என் மேல டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவன் அவனோட போலீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சுட்டான். அதுக்கு பயந்துதான் நான் அங்கிருந்து ஓடியே வந்தேன். அவனுக்கு போலீஸ் ஃப்ரெண்டா? ஆமா. ஆனா அத கூட விடுங்க, சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த பிரீத்திய வச்சு அவளை குஞ்சுக்கிட்டு அவ கூட விளையாடிக்கிட்டு என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டான். அவங்க 2 பேரும் கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்டாங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி அதுல 2 ஸ்ட்ரா போட்டு குடிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டான். என்ன ஓட விட்ட மாதிரி அந்த விக்ரம் பிரீத்திய ஓட விடணும். அந்த விக்ரம் பயந்துட்டு நம்ம பக்கமே வரக்கூடாது. அவளுக்கு கொடுக்கிற அடியில விக்ரம் அனல்ல போட்ட புழு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதானே? விடு ஸ்ரீஜா, அவனை துடிக்க விட்டுறலாம். அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னது? என்ன விக்ரம் இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? நீ எங்க வேணா வரலாம்ப்பா. பிரீத்தி, அந்த கருவேப்பிலை கொடு. அட சாமிங்களா, 2 பேரும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கீங்களா? இது ஒன்னும் ரெஸ்டாரண்ட் கிடையாது உங்க ரொமான்ஸ பண்றதுக்கு. பிரீத்தி, ரொம்ப வெக்கப்பட்டு கைய கீழே வெட்டிக்க போற. ஆண்டி கிண்டல் பண்ணாதீங்க. சரி விக்ரம், ஸ்ரீஜா உன் ஃப்ரெண்ட பார்த்து பயந்து ஓடுனான்னா அவ தப்பான பொண்ணுன்னு தானே அர்த்தம்? ஆமா சித்தி, அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா தப்பு என்னன்னு தான் தெரியல. அதை விட ஒரு விஷயம் இருக்கு சித்தி. அவ தப்பானவளா இருந்தா அந்த ஜாதக விஷயம் கூட பொய்யா இருக்கலாம்ல. எனக்கும் அந்த டவுட் இருக்கு விக்ரம். இருக்கட்டும், இதுக்கான விட இன்னும் 2 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரீத்தியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஐயோ பிரீத்தி, என்னாச்சு பிரீத்தி? ஐயோ பாருங்க சித்தி, எவ்வளவு ரத்தம் வருது. பிரீத்தி, என்ன பிரீத்தி, பார்த்து பண்ண மாட்டியா? பாருங்க சித்தி, எவ்வளவு ரத்தம்.
ஐயோ என்ன பண்றது? இந்த வீட்ல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. இப்போ என்ன பண்றது தெரியலையே. ஐயோ ஏன் பிரீத்தி இப்படி பண்ண? சித்தி பாருங்க சித்தி, எவ்வளவு ரத்தம் வருது. இப்ப என்ன சித்தி பண்றது? பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. விக்ரம், பதறாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. இது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆரம்பத்துல நடக்கிறது தான். காஃபி தூள் வச்சா சரியாயிடும். காஃபி தூள் வச்சா எப்படி சரியாகும்? செப்டிக் தான் ஆகும். டேய், நான் கையை வெட்டிக்கிட்டா அப்படித்தான்டா பண்ணுவேன். அது உங்களுக்கு ஓகே, ஆனா பிரீத்திக்கு அதெல்லாம் சரி வராது. ஆ, செப்டிக் ஏதாவது ஆகி பிரச்சனை ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஐயோ பிரீத்தி, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமே. டேய், ரொம்ப ஓவரா தான்டா போற. சித்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா இருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதா? உனக்கு எல்லாம் தெரியும். தெரியும் தெரியும், நீ இரு பிரீத்தி. விக்ரம், சும்மாவே நிக்காதீங்க, இதை வைங்க. சீக்கிரம் உன் கை கட்டு பிரீத்தி. வலிக்குது பிரீத்தி? ஒண்ணுல சரியாயிடும், சீக்கிரமா சரியாயிடும். டேய் விக்ரம், இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. என்னடா சின்னதா கையில கத்தி பட்டதுக்கு இவ்ளோ அலப்பற பண்ற? உனக்கும் பிரீத்திக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆவல, அதுக்குள்ள அவளை இப்படி தாங்குன்னு தாங்குற. கல்யாணம்னு ஆனா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவ போல இருக்கு. சித்தி அப்படியெல்லாம் இல்ல சித்தி. ஆனா பிரீத்திக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. அவ கையில ரத்தத்தை பார்த்த உடனே என்னால தாங்கவே முடியல. ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. பிரீத்தி, சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு ஒண்ணுன்னா ரொம்ப துடிச்சு போயிடுறான். நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவதாமா. உங்க சித்தப்பாவும் தான் இருக்காரே, என் தலையில இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டாரு. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். பிரீத்திக்கு ஒண்ணுனா உங்களால தாங்க முடியாதா? இருங்க இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா, அவங்க அடிக்கிற கூத்த என்னால பார்க்க முடியலமா. நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க. என்னடி வளரு? யாரு கூத்தடிக்கிறா? என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு. வேற யாரு? விக்ரம் ஐயாவும் பிரீத்தியும் தான். கூட ஒத்து உதறதுக்கு இந்த கல்பனா அம்மா வேற. பிரீத்தி காய் கட் பண்ணும்போது தெரியாம கைய வெட்டிக்கிட்டா. உடனே அந்த விக்ரம் ஐயா பதறி போய் அவளுக்கு கையில கட்டெல்லாம் போட்டு விடுறாருமா. பிரீத்திக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது அப்படின்னு ஃபீலிங்க வேற கொட்டுறாரு. அதுக்கு அந்த கல்பனா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்காக இவ்ளோ துடிக்கிறான்னா நீ ரொம்ப குடுத்து வச்சவன்னு பிரீத்திக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்த எனக்கே பத்திட்டு வருது. அந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்களா? அவங்களுக்கு நல்ல குளிர் விட்டு போயிடுச்சு. ஆமாங்க, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அந்த விக்ரம் ரொம்ப தெனாவெட்டா இருக்கான். அப்படியே இருக்கட்டும். எதிரி அசந்திருக்கும் போது பலமா அடிக்கிறது தான் புத்திசாலி கழகு. விக்ரம் அந்த சின்ன காயத்துக்கே எவ்வளவு துடிச்சு போறான்னா, அப்போ அந்த பிரீத்தி ரோட்ல போகும்போது லாரி கார அடிச்சு ஏர்ல பறந்தா என்ன பண்ணுவான்? அழுது துடிச்சு போவான்ல. அப்போ அவளை லாரி அடிக்க வச்சு சாவடிக்க போறோமா? அவளை இல்ல, ஒன்னதான் இப்ப கொல்ல போறேன். டெய்லி என்கிட்ட திட்டு வாங்காம உனக்கு தூக்கம் வராதுல்ல? அத அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு என்ன திட்டலனாதான் உனக்கு தூக்கம் வராது. கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன் மேடம், வெளியே தான் இருக்கேன். சரி, இரு வரேன். வாங்க.
மேடம். ஏய், என்ன ரெடியா? ரெடி மேடம். இது கட்டுவிரியான் பாம்பை விட ரொம்ப மோசமான பாம்பு மேடம். இது மட்டும் குத்துச்சுன்னா 2 மணி நேரத்தில் கை கால் விளங்காமல் போயிடும். அப்புறம் டாக்டர் என்ன, வேற யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதோ தெரியுதுல்ல ஒரு ரூம்? ஆமாம் மேடம். அந்த ரூம்ல நான் சொல்றப்ப இந்த பாம்பை உள்ள விடணும். சரிங்க மேடம். புரியுதா? நான் சிக்னல் கொடுக்கற வரைக்கும் வீட்டுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் ஒளிஞ்சிரு. சரிங்க மேடம். சில ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு உனக்கு சிக்னல் கொடுக்கறேன். ஓகே. அப்ப நீ பாம்பை விட்டா போதும். சரிங்க மேடம். இந்த பக்கமா போயிடு. மேடம், உங்க பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா பிரீத்திய பாம்பு கடிச்சா வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்து காப்பாத்திடுவாங்கல்ல. அதுவும் அந்த விக்ரம் பிரீத்திய காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். நீ டென்ஷன் ஆகாத. எவ்வளவு யோசிச்சனா அதை யோசிக்காம இருப்பனா? பிரீத்திய பாம்பு கடிக்கும் போது நம்ம வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஏற்பாட்டை ஏற்கனவே பண்ணியாச்சு. நாளைக்கு அனாத மாதிரி யாரும் இல்லாம பாம்பு கடிப்பட்டு அந்த பிரீத்தி செத்து கிடப்பா. அத பார்த்து அந்த விக்ரம் துடிச்சு போக போறான். இது நாளைக்கு நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. பாத்துக்க கல்பனா. என்ன சம்மந்தி, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சம்மந்தி. இங்க இருக்கிற பெங்களூருக்கு என்ன பார்த்து போயிட்டு வருது? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லாம இருங்க என்ன? சரிங்க சம்மந்தி. வணக்கம். வணக்கம். என்ன ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? அம்மா, இன்னைக்கு நம்ம கோயில்ல வரலட்சுமி பூஜை நடக்குது. நீங்க தான் முன்னாடி நின்று விளக்கேத்தி நடத்தி கொடுக்கணும். ஓ, நான் கம்பெனி விஷயமா பெங்களூர் வரைக்கும் போறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம குடும்பத்துல இருந்து தான் முதல் விளக்கு ஏத்துவோம். அதான். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நான் இல்லைன்னா என்ன, என் சார்பா ஸ்ரீஜா வந்து ஏத்தி கொடுப்பா. அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. விளக்கேத்த நான் ஸ்ரீஜாவையும் விக்ரமையும் அனுப்பி வைக்கிறேன். இனிமே ஏன் சார்பா என்ன விசேஷம்னாலும் நான் இல்லைன்னா ஸ்ரீஜா தான் வருவா. நீங்க சொன்னா சரிங்கம்மா. சரி, அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்க. அத்தை, விக்ரம் ஆபீஸ்ல ஆடிட்டிங் வேலையா இருக்கான். அவன் எப்படி கோயிலுக்கு வருவான்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்ரம்க்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சொல்லுங்க பாட்டி. விக்ரம், ஆடிட்டிங் என்னாச்சு? இப்பதான் பாட்டி வந்திருக்கு. டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி விக்ரம், நீ அதை முடிச்ச உடனே அப்படியே கோயிலுக்கு வந்திருப்பா. நீயும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து விளக்கு ஏத்தணும். ஏப்பா விக்ரம். சரி பாட்டி, நான் அப்படியே கோயிலுக்கு வந்துடுறேன். மறந்துடாம வந்துருமா. கோயில்ல முதல் விளக்கு நாம தாமா ஏத்தணும். சரி பாட்டி. சரி, ஓகேப்பா. விக்ரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஸ்ரீஜா, இங்க வாமா. பாட்டி, நீயும் விக்ரமும் முறையா ஒன்னா சேர்ந்து விளக்கேத்த போறீங்க. நம்ம குலதெய்வத்துக்கு ஏத்துற விளக்குல ஏத்துங்க, சரியா? சரிங்க பாட்டி. நம்ம பூஜை ரூம்ல இருக்கிற விளக்க சுத்தம் பண்ணி துணியில திரி போட்டு கோயிலுக்கு கொண்டு போமா என்ன? சரியா? எல்லாரும் கோயிலுக்கு போங்க. விக்ரமும் ஸ்ரீஜாவும் விளக்கேத்தட்டும். நீங்க எல்லாரும் அவங்களுக்கு உதவியா இருந்து
பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. போயிட்டு வர சம்மந்தி. போயிட்டு வரட்டுமா? சரிங்க.